என் அன்பார்ந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களே, ரசிக பெருமக்களே, இது ஜூலை மாதம். இம்மாதம் 21ஆம் தேதி நமது சிவாஜி கணேசன் ரசிக பெருமக்களுக்கு ஒரு கருப்பு தினமாகும். ஆம், 2001ஆம் வருடம் இதே நாளில் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் நம்மை எல்லாம் விட்டு பிரிந்தார். அன்னாரின் 18ஆம் ஆண்டு நினைவு தினத்தன்று அவர்களுக்காக இந்த இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்த விழைகிறேன். பொதுவாகவே நிறைய நடிகையர்கள், முக்கியமாக பொற்கால தமிழ் திரைப்பட நடிகையர்கள் வாழ்க்கையில் மிகவும் சிரமப்பட்டு நிறைய கஷ்டங்களை அனுபவித்துவிட்டு பிறகுதான் திரையுலகத்திற்கு வந்திருப்பார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் இதற்கு விதிவிலக்கல்ல. ஆனாலும் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் திரையுலகில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்த பிறகும் தனக்கு ஏற்பட்ட சோதனைகளையும் வேதனைகளையும் சாதனையாக மாற்றி காட்டியவர். நடிப்பின் பல்கலைக்கழகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கிடைத்த அவமானங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. அவற்றில் சில: பாரதியார், வ.உ.சி., கட்டபொம்மன், பகத்சிங், திருப்பூர் குமரன் போன்ற தேசிய தலைவர்களின் பாத்திரங்களை ஏற்று நடித்து அவர்களை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியவர்தான் நமது நடிகர் திலகம். வ.உ.சி. நடிப்பை பார்த்து திரு வ.உ.சி.யின் மகன் தந்தையை நேரில் கண்டேன் என்று கூறும் அளவிற்கு அந்த பாத்திரத்திற்கு உயிரூட்டியவர் நமது நடிகர் திலகம். எகிப்து நாட்டின் தலைநகராம் கெய்ரோவில் நடந்த உலக திரைப்பட விழாவில் நமது நடிகர் திலகம் நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திற்காக ஆசியாவிலேயே சிறந்த நடிகர் என்று விருது கொடுத்து பாராட்டி மகிழ்ந்தனர். அடுத்து அமெரிக்காவின் நயாகரா நகரத்தின் ஒரு நாள் மேயராக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை கௌரவித்து மகிழ்ந்தனர். இது உலகத்திலேயே வேறு எந்த நடிகருக்கும் கிடைக்காத ஒரு தனிப்பட்ட கௌரவம். இத்தனை இருந்தும் இந்திய அரசாங்கம் இதுவரை நமது நடிகர் திலகத்தை சிறந்த நடிகர் என்று தேர்வு செய்ததே இல்லை என்பது துக்ககரமான விஷயம். இரண்டாவதாக, தமிழ்நாட்டில் சினிமா போஸ்டர்களில் சாணமடிக்கும் கலாச்சாரத்திற்கு முதலில் பலியானவர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள்தான். 1970களில் அவர் பட போஸ்டர்களுக்கு சாணம் அடிப்பதை ஒரு கலாச்சாரமாகவே நடத்தி வந்தனர். அதனாலெல்லாம் துவண்டு விடாமல் நமது சிவாஜி கணேசன் தன்னுடைய திரைப்பயணத்தை தொடர்ந்து கொண்டே வந்தார். அவருடைய படங்கள் மாபெரும் வெற்றிகளை தொடர்ந்து பெற்று வந்தன. ஒரே நாளில் 2 படங்களை வெளியிட்டு அந்த 2 படங்களும் ஒரே சமயத்தில் 100 நாட்கள் ஓடியதை போன்ற சாதனையை ஏற்படுத்தி கொடுத்தவர் நமது நடிகர் திலகம். பலமுறை சிவாஜி கணேசன் நடித்த 2 படங்கள் ஒரே நாளில் வெளியாகி உள்ளன. ஏன், சிவாஜி கணேசன் அவர்களின் 100வது படமான நவராத்திரியும் அவரின் 99வது படமான முரடன் முத்துவும் ஒரே நாளில் தான் வெளிவந்தன. அந்த அளவிற்கு தன் 2 படங்கள் ஒரே நாளில் வெளிவந்தாலும் வெற்றி அடையும் என விநியோகஸ்தர்களிடமும் தயாரிப்பாளர்களிடமும் நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்த ஒரே நடிகர் நமது நடிகர் திலகம். மூன்றாவதாக, 1971இல் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது சென்னை கடற்கரையில் நடந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் நமது நடிகர் திலகம் ஆற்றிய உரையை எந்த சிவாஜி ரசிகரும் மறந்திருக்க மாட்டார்கள். அன்று அவர் என்னை போல் நடிக்க முடியுமா, என்னை போல் நடக்க முடியுமா, அல்லது என்னை போல் அரசியல் தான் பேச முடியுமா என்று அவருக்கே உரித்தான ஸ்டைலில் ரசிகர்களை பார்த்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி திரும்பி கர்ஜித்தார். அந்த கர்ஜனை கண்டு நடுங்கி போன சில தமிழ் நடிகர்கள் நடிகர் திலகத்தை தன்னுடன் நடிக்க தயாரா என்று சவால் விட்டு அவமானப்படுத்தினார்கள். அதில் முக்கியமானவர் நடிகர் ரவிச்சந்திரன். அவர் நடித்த சபதம் என்ற திரைப்படம் முதலில் சிவாஜி கணேசன் அவர்களின் சென்னை சாந்தி தியேட்டரில் வெளிவர இருந்தது. பிறகு நடிகர் திலகத்தின் ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த படம் சென்னை பாரகன் திரையரங்கில் மாற்றி வெளியிடப்பட்டது. நடிகர் திலகத்தை நடிப்பிற்கு சவால் விட்டவர்களில் தேங்காய் ஸ்ரீனிவாசன், ஓ.ஏ.கே. தேவர், ஐசிறி வேலன், எஸ்.ஏ. அசோகன் போன்றவோரும் அடக்கம். நான்காவதாக எனக்கு ஞாபகத்தில் வருவது திருவையாறு. ஆம், 1989இல் நடந்த சட்டமன்ற தேர்தலில் நமது நடிகர் திலகம் திருவையாறில் வேட்பாளராக நின்றார். ஆனால் அவரால் அங்கு வெற்றிக்கனியை பறிக்க முடியவில்லை. இந்த தோல்வியை கண்டு நடிகர் திலகம் அவர்கள் கலங்கவும் இல்லை, துவண்டு விடவும் இல்லை. அவர் கூறியதெல்லாம், என்னை நடிகராக ஏற்றுக்கொண்ட மக்கள் என்னை அரசியல்வாதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான்.
லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்பது போல இத்தனை சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி சாதனை புரிந்த நமது நடிகர் திலகம் அவர் மறைந்த பிறகும் அவரது சிலை விவகாரத்தால் அவமானப்படுவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு இழிவு என்றுதான் நான் கருதுகிறேன். எந்த ஊரில் போக்குவரத்து இடைஞ்சல் இல்லை? சென்னையிலேயே போக்குவரத்து நெரிசல் குறைவாக உள்ள சில சாலைகளில் கடற்கரை சாலையும் ஒன்று. அங்கு நடிகர் திலகத்தின் சிலையால் போக்குவரத்துக்கு நெரிசலாம். அதை நாம் நம்ப வேண்டுமா? எம்ஜிஆர் பாடியதை போல் 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. அதுபோல் சிவாஜியின் புகழ், பெருமை, கௌரவம் ஒரு நாளும் மறையாது, அழியாது, அழிக்கவும் முடியாது. நினைவில் கொள்ள வேண்டியது, அருணோதயம் படத்தில் சிவாஜி கணேசன் பாடிய உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி, மனிதன் எதையோ பேசட்டுமே, மனசை பார்த்துக்க நல்லபடி, உன் மனசை பார்த்துக்க நல்லபடி. சிவாஜி கணேசன் அவர்களின் நினைவு நாளில் அவருக்கு இழைக்கப்பட்ட துரோகங்களை நான் பட்டியலிட்டு கொடுத்திருக்கிறேன். இன்னும் எத்தனையோ இருக்கலாம், விட்டு போயிருக்கலாம். இருந்தால் மன்னிக்கவும். இணைந்திருங்கள், மீண்டும் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.